ஸோ அண்மை காலமாக யூடியூப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை பற்றி நிறைய பதிவுகள் இருக்கு. நம்ம உடனே வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமா, இல்லை ஃபேட்டி லிவரை வந்து ஒரு வாரத்திலேயே வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணணும். உடனே ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. அதற்கு மெனக்கெடுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய கை வைத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அது உயிரிழப்பையே வந்து ஏற்படுத்தும். TCH வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி. ஸோ இந்த பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஃபேட்டி லிவர், கல்லீரல்ல வந்து கொழுப்பு வந்து படிஞ்சிருக்கிறது. ஸோ அண்மை காலமா யூடியூப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேட்டி லிவரை பத்தி நிறைய பதிவுகள் இருக்கு. நம்ம உடனே வெயிட் ரெடியூஸ் பண்ணணுமா, இல்லை ஃபேட்டி லிவரை வந்து ஒரு வாரத்திலேயே வந்து நம்ம நார்மலைஸ் பண்ணலாமா, அதுக்கு இது சாப்பிடுங்க அது சாப்பிடுங்க அப்படின்னு. ஸோ ஃபேட்டி லிவர் ஃபர்ஸ்ட் ஏன் வருது அப்படிங்கிற புரிதல் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப உடனே ஒரு வாரம் 10 நாள் எல்லாம் நடப்பதற்கு வாய்ப்பில்லை. பட் அதற்கு மெனக்கெடுறதுக்காக நம்ம செய்யக்கூடிய கை வைத்தியம் இருக்கு பார்த்தீங்களா, அது உயிரிழப்பையே வந்து ஏற்படுத்திடும். ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவரை என்னங்கிற பார்ப்போம். ஸோ கல்லீரல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடம்போட ஃபேக்டரி மாதிரி. நீங்க என்ன நோய் சொன்னாலும் என்ன மருந்துகள் எடுத்தாலும் எல்லாம் அவங்க கிட்ட போயிட்டு அதுக்கப்புறம் தான் மற்ற இடத்துக்கு போகும். சித்த மருத்துவத்திலும் ஆயுர்வேத மருத்துவத்திலும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரீட்மெண்ட், மெடிசின், நோய் வகைகள் எல்லாமே எதை நோக்கி இருக்கும்னா கல்லீரலை தான் நோக்கி இருக்கும். இவன் வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டுனா கூட அந்த கன்வர்ஷனுக்கு கல்லீரல் முக்கியம். சர்க்கரை நோயா கல்லீரல் வந்து முக்கியம். ஸோ எல்லாவற்றிற்கும் இருக்கக்கூடிய கல்லீரல், ஏன்னா அங்கதான் மெட்டபாலிசம் வந்து நடக்கும். இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நம்ம உடம்புல எல்லாம் ரத்தத்துல கொழுப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப எக்ஸஸா இருந்ததுன்னா அதை கலெக்ட் பண்ணிட்டு வந்து திருப்பி ப்ராசஸ் பண்ணி திருப்பி வந்து பிளட் வழியா வந்து போகும். ஸோ இது வந்து கல்லீரல்ல நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். ஆனா சப்போஸ் அதிக அளவுல இருந்தது, நம்ம இதை எப்படி நம்ம இமேஜின் பண்ணினோம், ஒரு குழந்தை இருக்காங்க, குழந்தைக்கு நம்ம சாப்பாடு ஊட்டுறோம், அது பசியா இருக்கு, அது தேவை அப்படிங்கிறப்ப அது சாப்பிடும், மென்னு விழுங்கும். ஆனா ஒரு அளவுக்கு மேல அந்த குழந்தைக்கு பசியும் இல்லை, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு அந்த சாப்பாடு பிடிக்கல, இல்ல போதும் வயிறு நிரம்பிருச்சுன்னா அந்த குழந்தை என்ன பண்ணும்னா அப்படி அந்த சாப்பாடை துப்பும், வாய் சுத்தி இருக்கும் பாத்தீங்களா. அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் ஃபேட்டி லிவர்ல இருக்கு. அதாவது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறப்பையும் அது ஃபேட்டி டெபாசிட்ஸா இருக்கும். நமக்கு நிறைய நஞ்சு இருக்கு, டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னாலும் அது ஃபேட்டி லிவரா வந்து கன்வெர்ட் ஆகும். ஈவன் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ், இது மாதிரி இந்த பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா மெல்லிய தேகம் இருக்கக்கூடிய பெண்களாக தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் இருப்பாங்க. அதுவும் குறிப்பாக இந்த செயற்கை ஹார்மோன்ஸ் போன்றவை எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வரும். முன்னாடி எல்லாம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இந்த லிவர், ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது மது அருந்துகிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு. ஆனா இன்னைக்கு என்ன வந்துருச்சுன்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், மது அருந்தாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு. அதே மாதிரி சில பேர் சடன் வெயிட் லாஸ் அப்படிங்குவாங்க. அப்படியே எக்கச்சக்கமா எதையாவது ஒரு டயட்டை வந்து போட்டு உடம்பு இளைக்கும், ஆரோக்கியமான உடல் இழைப்பு இருக்காது, உடம்பு இழைச்சு போகும். ஸோ அவங்க அதற்காக ஏதாவது அரைச்சு குடிச்சிருப்பாங்க, இல்லை ஏதாவது ட்ரிங்க்ஸ் பவுடர் வாங்கி வந்து சாப்பிட்டுருப்பாங்க. ஸோ இதனால இந்த டாக்ஸின்ஸால என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். கல்லீரல் பாதிக்கப்பட்டு அதனுடைய டேமேஜ் வந்து என்ன செய்யும், ஃபேட்டி லிவரா வந்து மாறும். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா சில சமயம் அதுல இருக்க செக்ரீஷன்ஸ் இருக்கு, சில என்சைம்ஸ் இருக்கு, குறிப்பாக SGOT, SGPT, இது ரெண்டும் சேர்ந்து அதிகரிச்சிச்சுன்னா அடுத்து அது எதை பாதிக்கும் அப்படின்னா சிறுநீரகத்தை தான் பாதிச்சு சிறுநீரக செயலிழப்பை வந்து ஏற்படும். இது இல்லாம இல்ல டாக்டர் இந்த மாதிரி எந்த பழக்கமும் கிடையாது, நான் ஏதோ சாப்பாடு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல என்ன அப்படின்னா, இப்ப நம்ம இருக்கக்கூடிய நமது பாரம்பரிய ஃபுட்ல நிறைய நம்ம என்ன எடுத்துக்குவோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் தான் எடுப்போம். இவ்வளவு சாதம் இருக்கும், இட்லி இருக்கும், இத்தனோடு சட்னியை வச்சு சாப்பிடுவோம், காய் ஓரத்துல வந்து இருக்கும். ஸோ இப்போ கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறோம், ரத்தத்தில் சர்க்கரை அளவு ஏறுது, செல் வந்து யூட்டிலைஸ் பண்ணணும். ஆனா அது யூட்டிலைஸ் பண்றது, ஏன்னா அந்த அளவுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி எதுவும் இல்லை. இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா மசில்ஸ்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், வயிறெல்லாம் அப்படி அமுங்கி இது பண்ணாதான் என்ன ஆகும்னா அது பேர்ன் ஆகி யூட்டிலைஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை என்ன செய்யும்னா கொழுப்பாக மாறும்.
கொழுப்பாக மாறி விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவாங்க, வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகள்ல போய் படியும். ஃபேட்டி லிவர் மட்டும் கிடையாது, ஃபேட்டி பேங்க்ரியாஸ் எல்லாமே வந்து வரும். ஸோ அதனால என்னன்னா இந்த வகையில தான் ஃபேட்டி லிவர் இருக்கு. அப்ப ஃபேட்டி லிவர் இருக்கிறவங்க கண்டிப்பாக மாவுச்சத்துள்ள உணவுகளை வந்து கம்மி பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரியான ஃபேட்டி லிவர் வரதை நம்ம எப்படி ரிவர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ என்ன காரணம், எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபேட்டி லிவர் இருக்குதா எப்படி தெரிஞ்சுக்கலாமான்னா, சில ஆண்கள் பார்த்தீங்கன்னா மெல்லிய தேகமாக தான் இருப்பாங்க, கை காலு எல்லாம் ஒல்லியா இருக்கும். ஆனால் வயிறு பகுதியில் மட்டும் ஒரு சின்ன தொப்பை இருக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். நார்மலாகவே நின்று குனிஞ்சு அவங்க கால்களை பார்த்தாங்க, விரல்களை பார்த்தாங்கன்னா, பாத விரல்களை பார்த்தாங்கன்னா தெரியல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எழுதி வச்சுக்கலாம் அவங்களுக்கு ஃபேட்டி லிவர் வந்து இருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதற்குரிய காரணம் மெயின் ரீசன் என்ன அப்படின்னா, எதுவானாலும் சரி, யூட்ரைன் ஃபைப்ராய்ட், மதுப்பழக்கம், சுகர் அதிகமாக இருக்கிறது, சாப்பாடு எது வேணுமா இருந்தாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் மெயின் ரீசன். அப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கணும் அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண மாதிரி உணவுகள் வந்து சாப்பிடணும். அதில் யூஸ்வலாக அந்த பட்டை டீ, வெந்தய டீ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது என்ன பண்ணும், இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். இங்கே சொன்ன மாதிரி என்ன அப்படின்னா, இந்த ஏன் இதை இது பண்ணுது அப்படின்னா, அந்த சிக்னல்ஸ் வந்து கிடைக்க மாட்டேங்குது. அப்போ இந்த வயிற்று பகுதியில் இருக்க தசைகள் வந்து நம்ம நல்லா ஒரு வேலைகள் கொடுக்கணும். அப்போ குனிஞ்சு பாதத்தை தொடுற மாதிரி ஒரு விஷயமோ, இல்லை சூரிய நமஸ்காரமோ, இல்லை கிரன்ச்சஸோ, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சோம் அப்படின்னா அந்த ஃபேட் பேர்ன் ஆகும், நல்லா சுருங்கி விரியும். சுருங்கி விரியும் பொழுது என்ன அப்படின்னா இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது என்னன்னா, ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய சர்க்கரை என்ன பண்ணாது, இன்னும் மேலும் மேலும் போய் டெபாசிட் பண்ணாது. ஸோ இது வராமல் தவிர்த்திடலாம். ஆனால் ஏற்கனவே படிஞ்சிருக்கதை எடுக்கணுமே அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ நமக்கு இனிமேல் ரத்தத்துல சுகர் அவ்வளோ வரக்கூடாது, ரத்தத்துல சுகர் இருக்கக்கூடாது. ஆனால் நம்ம செல்களுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா அது கண்டிப்பா சுகரா தான் இருக்கும். அப்ப சுகரா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, சுகருக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து எரிச்சு அதுல சுகரா கன்வெர்ட் பண்ணி செல்கள் வந்து எடுக்கணும். அப்ப மாவுச்சத்துள்ள உணவுகள் எடுக்காமல் நம்ம வந்து என்ன அப்படின்னா புரதம் கொழுப்பு சத்தான உணவுகள் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு எனர்ஜி வேணுங்கிறப்ப இந்த கொழுப்பை வந்து கரைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி கரைக்க ஆரம்பிக்கும் பொழுது ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது நார்மலாகும், கணையத்தில் படிஞ்சிருக்க கொழுப்பு வந்து நார்மலாகும், ஈவன் பிளட் கொலஸ்ட்ராலும் நார்மலாகும், சுகர் எந்த நோய் இருந்தாலும் ரிவர்ஸ் ஆகும். ஸோ அப்படிதான் நம்ம ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியுமே தவிர ஏதாவது ஒரு மருந்து, ஒரு நைட் ஃப்ளஷ் கொடுத்தா ஃபேட்டி லிவர் சரியாயிடும் அப்படிங்கிறதுலாம் தவறான ஒரு வழிகாட்டுதல், தவறான ஒரு அறிவுரை. ஸோ அந்த மாதிரி தயவு செய்து ஃபாலோ பண்ணி கல்லீரல், கிட்னி போன்றவற்றை டேமேஜ் பண்ணிக்க கூடாது. கல்லீரல் பொதுவாக ரொம்ப பொறுமையான ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையா இருக்குமோ இருப்பான். ஆனா ஒன்ஸ் அவன் டேமேஜ் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பொழுதும் அவன் திருப்பி புதுப்பிக்கவே மாட்டான். நம்ம லிவர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு தான் போக வேண்டிய சூழ்நிலை. அதனால ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ரிவர்ஸ் பண்ண முடியும், ஆனா மருந்துகளால கிடையாது. உணவு முறையால் மட்டும் ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ண முடியும். எவ்வளோ நாள் டாக்டர் எடுக்கும் அப்படின்னா, 3 months எடுத்தீங்க அப்படின்னா உணவு முறை நீங்க எந்த கிரேட்ல இருந்து இருக்கீங்களோ அதுல இருந்து படிப்படியாக குறைந்து நீங்க நார்மல் ஆயிடலாம். நன்றி.